இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் விசேஷித்த நாளாக இருக்கிறது. அனைத்து மதர்ஸுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. ஒவ்வொரு தாய்மார்களையும் தேவன் தாமே நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாங்கள் ஆராதனை தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் முதலாவது ஜெபிப்போம். தகப்பனே, உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உண்மை நம்பி ஆண்டவரே உடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா. ஆராதனை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாய் இருக்கிறபடியால் ஆண்டவரே, நீங்கள் அப்பா, நீங்கள் ஒரு தாயை போல ஒரு தகப்பனை போல எங்களை தேற்றுகிற ஒரு தகப்பனாய் இருக்கிறபடியால் என் தகப்பன், நீங்க ஆராதனை நீங்க முழுமையாய் பொறுப்படுங்க அப்பா. எந்த தடைகளும் ஆராதனைக்கு விரோதமாய் எழும்பாதபடி கத்தர் காத்தருளுங்க. சத்துடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். ஒரு செவ்வாவி ஆண்டவரே, ஒரு துத்தியின் ஆவியை கத்தர் இந்த இடத்திலே கட்டவிழ்ப்பீராக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உள்ளில் இதை பார்க்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள் உங்களுடைய பிரசனம் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை கடந்து செல்லட்டும். உங்களுடைய உருவாக்குற வல்லமை கடந்து செல்லட்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களை சிலுவை பின்னாலே மறைத்து நீங்க வெளிப்படுங்க அப்பா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய தேவன் பெரியவர். கடந்த நாளெல்லாம் எங்களை கண்மணி போடு எங்களை பாதுகாத்து எங்களை ஜீவனோடு சுகத்தோடு நம்முடைய சமூகத்தில் எங்களை மறுபடியும் அவர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அந்த நல்ல தேவனுக்கு நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் நன்றிகளை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எஜமானனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல் ஷடாய் உங்களை ஸ்தோத்தரிக்கும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவன். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவர் பேச சொல்லி அழைக்கிறவர் நம்முடைய தேவன். பட்சபாதம் இல்லாதவர் நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் அப்பா. சர்வ லோகாதிபதியை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே, உடைய மகிமை இந்த இடத்தை மூடட்டும் ஆண்டவரே, மூடட்டும் அப்பா, மூடட்டும் ஆண்டவரே. கண்ணுக்கால் அளவல்ல தகப்பனே, முழங்கால் அளவல்ல தகப்பனே, இடுப்பு அளவல்ல அப்பா. உடைய பிரசன்னத்திலே உடைய பிள்ளைகள் நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாய் தேவனுடைய அபிஷேகம் ஆண்டவரே, உங்களோட பிரசன்னங்களை நிரப்பட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. எஜமானனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிற தகப்பன். 10,000 பேர்களில் சிறந்தவர் அவர். யூத ராஜ சிங்கம் அவர். கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடித்த தேவன். அவர் ஜெயமெடுத்த தேவன். ஹல்லேலூயா. எங்கள் சாபங்களை, எங்களுடைய பாவங்களை, எங்கள் அக்கிரமங்களை, எங்களுடைய மீறுதலுக்காய் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் காயப்பட்டார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடைய அன்பை நினைத்து உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உடைய கிருபையை நினைத்து உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நாங்கள் நிற்பது உடைய கிருபை தகப்பனே. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உடைய கிருபை தகப்பனே. ஹல்லேலூயா. எஜமானனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். என்னுடைய தாய் உருவாவதற்கு முன்னமே தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய அநாதி தீர்மானத்தின்படி எங்களை தெரிந்து கொண்டு எங்களை முன்குறித்து தன்னுடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றினவர். நாங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவருடைய கிருபையினாலே இரத்தத்தினாலே எங்களை சம்பாதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவரே ஆளுகை செய்யுங்க, நீங்க ஒருவரே எங்களை வழி நடத்துங்கப்பா. நாங்கள் உண்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலனாகிய கர்த்தாவே, நான் உண்மையே நம்பியுள்ளேன் அப்பா. நாங்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை கர்த்தாவே. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனாலும் கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். எஜமானனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கருவை கண்
போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்வேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. உணர்ந்து பாடுவோம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகும், எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தை
உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. நன்றி தகப்பனே. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. Thank you, Lord. நன்றி எஜமானனே, நன்றி எஜமானனே. ஹalleluya, ஹalleluya. நாங்கள் எவ்வளவு அதிசயமாய் தேவனாலே நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. எங்களுடைய எலும்புகள் உருவாகல, எங்களுடைய நரம்புகள் உருவாகல, எங்களுடைய தசைகள் உருவாகல. ஆனாலும் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார். ஹalleluya. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. எவ்வளவு அதிசயமான தேவனை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். தாயின் கதவிலே நாங்கள் உருவாவதற்கு முன்னமே எங்களை பேர் சொல்லி அழைத்தவர். ஹalleluya. என் தாய் உருவாவதற்கு முன்னமே அவர் என்னுடைய கருவருடைய கண்கள் கண்டது. ஹalleluya. நன்றி அப்பா எஜமானனே. ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா. எப்படிப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். நீங்கள் எங்கள் மேல வைத்த அன்பு பெரியது தகப்பனே. நீங்கள் எங்கள் மேல வைத்த தயவு பெரியதப்பா. நீங்கள் எங்கள் மேல வைத்த கிருபை பெரியதப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, அன்னையின் கருவிலே தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்தது உம்முடைய கிருபை தகப்பனே, கிருபை தகப்பனே. ஹalleluya, ஹalleluya. எஜமானனே அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். சொல்ல வார்த்தையே இல்லையப்பா. எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. தகப்பனே, எங்களை தெரிந்து கொண்டீரே, எங்களை முன்குறித்தீரே ராஜா. ஹalleluya, ஹalleluya. நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே நிற்பது அவருடைய கிருபை. ஒருவேளை எங்களுடைய தாயுடைய ஜெபத்தினாலே நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே நிற்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. உங்கள் தாய் தகப்பன் உங்களுக்காக செய்கிற ஜெபங்கள், விண்ணப்பங்கள் ஒருபோதும் வீணாய் போவதில்லை. நீங்கள் இந்த இடத்திலே இருப்பது, நீங்கள் ஓ தேவனை ஆராதிப்பது அவருடைய கிருபையாக இருக்கிறது. Thank you Lord, thank you Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களுக்கு தந்த பெற்றோருக்காக உங்கள் வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க அப்பா. ஆண்டவரே, தந்த நல்ல தாயாருக்காய் நன்றி அப்பா, தகப்பனாருக்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா. எஜமானனே, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஓ தேவ பயத்தோடு எங்களை வளர்த்தார்களே, அதை நினைத்து நன்றி சொல்லுவோம். ஹalleluya. எங்களை நன்றாக படிக்க வைத்தார்களே, அதை நினைத்து நன்றி சொல்லுவோம். ஹalleluya,
ஹalleluya ஹalleluya. ஓ வேதம் சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று. ஹalleluya. நம்முடைய தேவன் தேற்றுகிறவர், ஒரு தாயை போல தேற்றுகிறவர். ஹalleluya. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. எஜமானனே உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக இறங்குவதாக. ஹalleluya. இந்த நாட்களில் அநேக பிள்ளைகள் ஓ தாய் தகப்பன்மாரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹalleluya. ஓ எஜமானனே, எத்தனை பிள்ளைகள் பெற்றோரோடு கதைப்பது கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதர்ஸ் டேல நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இந்த நாளிலே எத்தனை தாய்மார் தங்கள் பிள்ளைகளை காண முடியாதபடி துக்கத்தோடு இருக்கிறார்கள். கீழ்ப்படியாத பிள்ளைகளின் நிமித்தம் உடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹalleluya. ஓ பிள்ளைகள் கசப்பு நிமித்தம், ஓ பெற்றோர்கள் சொன்ன நல்ல காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதது நிமித்தம், ஓ பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குமான உறவு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஓ ஹalleluya. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். ஹalleluya. அவர் ஒரு தாயை போல தேற்றுகிறவர். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா ஆண்டவரே, எந்த தாய்மார் ஆண்டவரே இந்த நாளிலே துக்கத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரே உடைக்கப்பட்ட இருதயத்தோடு தகப்பனே இயேசுவின் நாமத்தினாலே இருப்பார்களானால் இப்பொழுதே தகப்பனே அவருடைய இருதயங்கள் ஆறுதல் அடையட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ தேற்றன வாழனப்பா, அவருடைய இருதயங்களை தேற்றுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே கீழ்ப்படியாத பிள்ளைகள் ஆண்டவரே, பாவத்திலே அடிமையா இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே மனம் திரும்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எத்தனை தாய்மார்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் அப்பா. இன்னைக்கு அவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த கெட்ட குமாரன் மனம் திரும்பி தகப்பன் வீட்டுக்கு திரும்பினது போல அப்பா, தாய் தகப்பன் மாதிரி உதறிவிட்டு ஆண்டவரே சுகபோகமாய் வாழுகிறவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே வீட்டுக்கு திரும்புவார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்பட்ட இருதயங்கள் ஆறுதல் அடையட்டும் ஆண்டவரே, ஆறுதல் அடையட்டும் ஆண்டவரே. எந்த பிள்ளைகள் பெற்றோரோடு பேசாமல் இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே கடினமான பிள்ளைகளுடைய இருதயங்கள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த விசேஷித்த நாளிலே நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்கப்பா, நீங்க ஒரு காரியத்தை செய்யுங்கப்பா. தொழிலே பார்த்து கொண்டிருக்கிற வீடுகளுக்குள்ளே என் தேவனுடைய பிரசன்னம் இறங்குவதாக இறங்குவதாக, இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. ஓ சமாதானத்தின் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. பிரிவினையின் சுவர்களை நான் இயேசுவின் நாமத்தினாலே உடைத்தருகிறேன் இப்பொழுது. ஓ ராமாஷா கந்தலவா ரிமாந்தலவோ ரியா கந்தலமா சந்தரபவா. ஹalleluya. நம்முடைய தேவன் பெரியவர், நம்முடைய தேவன் பெரியவர். ஹalleluya ஹalleluya. எஜமானனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்களை தெரிந்தெடுத்தீங்களே அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்துல நிற்போம் என்று நாங்கள் நினைக்கவில்லையப்பா, ஊழியத்தை செய்வோம் என்று நாங்கள் நினைக்கவில்லையப்பா. ஆண்டவரே, எங்களை தெரிந்தெடுத்தினே உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா. தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே ஒரு தரிசனத்தை உருவாக்கினீங்களே, உங்களுக்கு நன்றியப்பா நன்றியப்பா. ஹalleluya ஹalleluya. எஜமானனே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியப்பா. ஹalleluya. in
எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் ஸ்தோத்திரிப்பேன். என் உயிரே எந்தன் இயேசுவே, முழு மனதால் ஸ்தோத்திரிப்பேன். என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் ஸ்தோத்திரிப்பேன். என் உயிரே எந்தன் இயேசுவே, முழு மனதால் ஸ்தோத்திரிப்பேன். செய்த நன்மைகள் உலகம் கொள்ளாது எந்தன் வாழ்வினிலே. செய்த நன்மைகள் உலகம் கொள்ளாது எந்தன் வாழ்வினிலே. நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே ஆயுள் போதாதே. நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே ஆயுள் போதாதே. மலர் போலுதிர்கின்ற வாழ்வை நன்றி சொல்லி காணித்திடுவேன். நன்றி சொல்லுவோம் அப்பாக்கு, நன்றி சொல்லுவோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்காக சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் எங்களை இந்த இடத்திலே நிறுத்தினீங்க ஆண்டவரே. பலத்தோடு, புது பலத்தோடு ஆண்டவரே இந்த இடத்திலே நிறுத்தினீங்க. அதற்காக சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஆண்டவரே. இயேசுவை நாமத்தினால் தேவனின் புது பலன் இப்பொழுது இறங்கி வரட்டும் ஆண்டவரே. எங்கள் மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனின் வல்லமை எப்பொழுது கடந்து வருவதாக. பலவீனம் இருந்தால் இயேசுவை நாமத்தில் அகன்று போகட்டும் ஆண்டவரே. துக்கங்கள் அகன்று போகட்டும் ஆண்டவரே. சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. புது வல்லமை இறங்கி வரட்டும், புது அபிஷேகம் இறங்கி வரட்டும், ஜெயம் இறங்கி வரட்டும், அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் இயேசுவை நாமத்தினால். அதிசயத்தின் தேவன் நீங்க தானே கர்த்தாவே ஆண்டவரே. தேவனை தாய்மார்களை எல்லாரையும் தொடுவீராக, 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 தொடுவீராக ஆண்டவரே. தாயில் மேலே அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் இறங்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் இயேசுவை நாமத்தினால. தேவ அதிசய காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. தாய்மார்களை ஆண்டவரை நினைவு கூறுகிறோம். எல்லாரும் ஒவ்வொருவரும் தாய்மார்களை நினைவு கூறுங்க, நினைவு கூறுங்க ஆண்டவர் தந்த தாய்மார்களை. தகப்பனை நீ பெரியவர், பெரியவர் ஆண்டவரே. தாயை தந்தீர் ஆண்டவரே. தாயை ஆண்டவரே சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, தீர்க்காயுசினால் நிரப்புவீராக ஆண்டவரே. சந்தோஷத்தினால் நிரப்புவீராக ஆண்டவரே. களி கூறுதலினால் நிரப்புவீராக ஆண்டவரே. அற்புதங்கள் அதிசயங்களை செய்து ஆண்டவரே தாய்மார்களை மகிமைப்படுத்துவீராக. தேவ சித்தம் நிறைவேறத்தக்கதாக ஜெபிக்கிற தாய்மார்களாய் மாற்றப்படுவார்களாக. ஆலோசனை சொல்லுகிற தாய்மார்களாய் மாற்றப்படுவார்களாக. தேவனின் ஆவியினால் நடத்தப்படுகிற தாய்மார்களாய் மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற அந்த ஞானத்தை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. தேவனின் பயபக்தியோடு பிள்ளைகளை நடத்துகிற தாய்மார்களாய் மாறத்தக்கதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் உதவி செய்கிற தேற்றரவாளனாய் இருக்கிறீர். தேற்றரவாளனை தேற்றும்படியாக, குடும்பங்களை கட்டி எழுப்பும்படியாக, குடும்பங்களை சிதறடிக்கப்படுகிற கிரிகைகள் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. நீரே அற்புதம் செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக. Thank you Lord, thank you Lord. அற்புதத்தின் தேவன் நீங்க தான் ஐயா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த மதர்ஸ் டேல கர்த்தாவே இந்த நேரத்தில் இந்த இடத்துல துதிக்க வைத்தீங்க. அதற்காக சோத்தரிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் பெரியவர், நீங்க தான் உயர்ந்தவர், நீங்க தான் உருவாக்குற தேவனாய் இருக்கிறபடியினால் உம் நாம மகிமைப்படுவதாக, உம் சித்தம் நிறைவேறுவதாக. தேவனின் வார்த்தை இந்த இடத்திலே பேசப்படும். தேவாவியானவர் குறுகை செய்வீராக. தேவாவியானவரே நீங்க நடத்தும்படியாக உம் கரத்திலே யாவையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமம் ஒன்று உயர்த்தப்படத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருப்போம் தேவ பிரசன்னத்தில். இந்த இடத்திலே நாங்கள்
மதர்ஸ் டேயை நினைத்து இந்த ஆராதனையை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். இந்த சபையிலே மதர்ஸ் டே என்றால் ஆண்டவர் ஸ்திரீகளை, அநேக ஸ்திரீகளை ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார். அவர் நேசித்திருக்கிறார். பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தேவ செய்தி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் ஒவ்வொரு வருஷமும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவர் தான் பேச வேண்டும். ஆண்டவர் தான் தாய்மார்களை கட்டி எழுப்ப வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேற்றுவார், ஆற்றுவார், கட்டி எழுப்புவார். எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். அத்தனை சாட்சிகளையும் கர்த்தர் தான் செய்திருக்கிறார். ஆண்டவர் பேசும் தேவன், கட்டி எழுப்புகிற தேவன், சமாதானத்தின் தேவன், சந்தோஷத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் விசேஷித்த நாளாக இருக்கிறபடியால் மறுபடியும் எல்லா தாய்மார்களுக்கும் ஹேப்பி மதர்ஸ் டே. தேவன் நிச்சயமாக எங்களுடைய ஆசீர்வதித்து உங்களுடைய எல்லா பலவீனத்திலும் அவர் நிச்சயமாக எங்களுக்கு உதவி செய்வார். எங்களுடைய சேர்ச்சிலேயே நாங்கள் நிறைய மதர்ஸ் டே மிஸ் பண்ணுகிறோம். நீங்கள் எங்கிருந்தாலும் பிளஸினா, ரேணுகா, நிஷா அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ஹேப்பி மதர்ஸ் டே. நீங்கள் இது ஒன்றையில் பார்ப்பீர்கள் நம்புகிறேன். தேவன் தாமே நிச்சயமாக எங்களுடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த கடைசி நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று. எங்கு பார்த்தாலும் பிள்ளைகளுக்குள்ளே, பெற்றோர்களுக்குள்ளே, சகோதரர்களுக்குள்ளே எல்லா இடங்களிலும் நாங்கள் பிரிவினைகளை பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் தம்மேல் எங்கள் மேல் வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்தும் விதமாக அவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா 66வது அதிகாரம் 13வது வசனம், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எவ்வளோ அருமையான வார்த்தை. தேவன் எங்கள் மேலே வைத்த ஒரு அன்பை ஒரு தாயுடைய அன்புக்கு அவர் ஒப்பிடுகிறார். ஒரு தாயுடைய அன்பு வெளியேற பெற்றது. ஒரு பிள்ளை கருவிலே இருக்கும்போது அந்த தாய் எவ்வளோ கஷ்டப்படுகிறார். அந்த பிள்ளை வளர்ந்து அது திருமணம் முடித்தாலும் அந்த பிள்ளையை குறித்த கவலை தாய்க்கு இருக்கும். ஒரு பேரப்பிள்ளைகளை பார்த்தாலும் ஒரு கவலை. பிறகு பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் என்று பெற்றோருக்கு கவலைகள் கூடிக்கொண்டே போகும். இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒரு தாயாரை குறித்து வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். அமெரிக்காவுடைய 16வது ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் இப்படியாய் சொல்லுகிறான், நோ ஒன் இஸ் புவர் ஹூ ஹேஸ் எ கோட்லி மதர். ஒரு தேவ பக்தி உள்ள தாயை கொண்ட எந்த ஒரு பிள்ளையும் ஏழை அல்ல. ஏனென்றால் ஒரு தேவ பயமுள்ள தாயை நீங்கள் கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் தான் இந்த உலகத்திலே விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு தாயும் என்ன செய்ய வேண்டும் என்றால், தாய் தகப்பன் பிள்ளைகளோடு நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் செய்கிற ஒரு நல்ல காரியங்கள் ஆனாலும் ஒரு கெட்ட காரியம், அவர்கள் ஒரு தவறு செய்து விட்டாலும் பயமில்லாமல் அவர்கள் வந்து தாயிடத்தில் சொல்லக்கூடிய வகையில் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பிள்ளைகளோடு இருக்க வேண்டும். நான் என் பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் பொய் சொல்லிவிட்டால் பயப்படாமல் தான் சொல்லுங்கள், அம்மா இப்படித்தான் செய்தேன், பொய் சொல்லிவிட்டேன், நான் உங்களை மன்னித்து உங்களுக்கு ஆலோசனை தருவேன் என்று அடிக்கடி என் பிள்ளைகளிடத்தில் சொல்லுவேன். அன்றைக்கு ஆதாம் பாருங்கள் பாவம் செய்துவிட்டு ஏவாளை மாட்டி அப்படியே ரீல் விட்டது போல நாங்கள் சில பேர் தேவனுக்கே நாங்கள் ரீல் விடுகிறவளா இராதபடி என்ன தவறு செய்தாலும் தேவனிடத்திலே போய் நீங்கள் முழு இதயத்தோடு, இசப்பா நான் இதை தான் செய்துட்டேன், இதை தவறு செய்துட்டு எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நீங்கள் கேட்கும்போது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிச்சயமாய் தேவன் உதவி செய்வார். இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒரு தேவ பயபக்தி உள்ள தாயுடைய 3 குணாதிசயங்களை குறித்து நாங்கள் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். முதலாவது, ஒரு தேவ பயபக்தியில் ஒரு தாயுடைய முழங்கால் பலமுள்ளதாக இருக்கும். அவருடைய கினீஸ் ஆர் ஸ்ட்ராங். நாங்கள் வேதத்திலிருந்து திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனம் நான் வாசிக்கிறேன். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. யார் போய் மனங்கசந்து அழுதது? யாரிடத்தில் போய் அழுகிறாள்? அந்நாள் உங்களுக்கு எல்லாரும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்நாள் என்ன செய்கிறாள்? அவள் பிள்ளை இல்லாத அந்த வேதனை நிமித்தம் அவள் போய் தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் பலியிட்டு அழுகிறாள். எனக்கு அன்னாருடைய சம்பவத்திலே மிகவும் பிடித்த ஒரு காரியம் பாருங்கள். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள்.
பாருங்கள், இந்த வார்த்தையிலே சொல்லப்படுகிறது, வருஷம் தோறும் அவர்கள் ஆலயத்துக்கு போகும்போது இந்த பிள்ளை இல்லாத இந்த குறை நிமித்தம் அவருடைய சக்களத்தை என்ன செய்வாள், அவளை துக்கப்படுத்துவாள், இவள் அழுது கொண்டு இருப்பாள். ஒவ்வொரு வருஷமும் அழுது கொண்டிருந்தவள் ஒரு நாள் ஒரு தீர்மானம் எடுக்கிறான், நான் தேவனுடைய சமூகத்தில் ஏன் நான் தனிமையாய் அழ வேண்டும், நான் தேவனுடைய சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு நான் அழும்போது நிச்சயமாய் தேவன் எனக்கு பதில் கொடுப்பார் என்று எந்த ஆலயத்தில் அழுது கொண்டு தனிமையாக இருந்தாலோ அதே ஆலயத்தில் போய் தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு அன்னால் அழ ஆரம்பிக்கிறாள். இன்றைக்கு அவள் தேவ சமூகத்திலே அழுதாலோ அந்த கண்ணீர் தான் அவள் வாழ்க்கையிலே அவள் விட்ட கடைசி கண்ணீராக இருந்தது. ஏனென்றால் நம்முடைய தேவன் கண்ணீரை துடைக்கிற தேவன். அவருடைய கண்ணீரை கண்டு அவளுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். இது இந்த நேரத்தில் கூட இந்த தாய்மார்கள் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து, நீங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து நீங்கள் துக்கத்தோடு இருப்பீர்களானால் நிச்சயமாய் நீங்கள் உங்கள் கண்ணீரை நீங்கள் மனுஷரிடத்திலே சொல்லாதீங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு ஆலோசனை வழங்குங்கள். ஆனால் நீங்கள் போய் மனுஷரிடத்தில் உங்களுடைய குறைகளை சொல்லுவீர்களானால், உங்கள் பிள்ளைகளுடைய குறைகளை நீங்கள் மனுஷரிடத்திலே சொல்லுவீர்களானால் சில பேர் ஜெபிப்பார்கள், சில பேர் தூச்சி திரிவார்கள். ஆனால் நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஒரு தாய் போய் முழங்கால் படியிட்டு தன் பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயம் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும். நீங்கள் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை குறித்து நீங்கள் ஒருவேளை கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம். பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து, ஒரு என்ன வேலைக்கு அவர்கள் போக வேண்டும், எந்த காரியத்தை சூஸ் பண்ண வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை குழம்பி போய் இருப்பீர்களானால் நீங்கள் முதலாவது தேவனுடைய சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு நீங்கள் தேவனிடத்தில் ஆலோசனை கேளுங்க. அந்த அன்னாள் எப்படி கண்ணீர் விட்டாலோ அதே போல் நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவார். நாங்கள் இன்னொரு காரியத்தை, நாங்கள் ஆபிரகாமுடைய காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 7வது வசனம். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலிருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பாருங்கள், எவ்வளவு அருமையான வார்த்தை. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்கள். தேவன் ஒரு தூதனை அனுப்புவார். உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அவர் நிச்சயமாக ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்க. அவன் வேலைக்காரனை ஈசாக்குக்கு பெண் பார்க்க அனுப்பும் போது ஆபிரகாம் விசுவாசத்தோடு சொல்லுகிறான், என்னை அழைத்த தேவன், என்னை உருவாக்கின தேவன் உனக்கு முன்பதாய் ஒரு தூதனை அனுப்பி இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று நீங்களும் கூட ஒரு வேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களே நீங்கள் முதலாவது ஆண்டோட கேளுங்கள், எசப்பா உங்களுடைய தூதனை அனுப்புங்க என்று. சில நேரங்களிலே நாங்கள் சில தீர்மானங்களை எடுக்கும் போது பிள்ளைகளுடைய வாழ்க்கை துணைகளை குறித்தோ ஏதாவது என்ன காரியமானாலும் சில துஷ்ட மனுஷர்கள் எங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிடுவார்கள். நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய திட்டம் நிறைவேறும் போது பிசாசு பல வழிகளிலே அதை குழப்பத்தக்கதாய் அவன் தீவிரமாய் செயல்படுவான். நீங்கள் அதிகமாய் முழங்கால் படிட்டு உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, சத்துருடைய திட்டங்களின் பிள்ளையுடைய வாழ்க்கையில அது முறியடிக்கப்பட்டு தேவனுடைய திட்டம் நிறைவேறட்டும். அன்றைக்கு எப்படி ஆபிரகாமுடைய வேலைக்காரன் போகும்போது தேவ தூதன் முன்பதாய் போய் ஏற்ற துணியை ஈசாக்கு உண்டு பண்ணினார்களோ அதே போல தேவன் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் ஏற்ற காரியத்தை, தேவன் நியமித்த காரியத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நீங்கள் விசுவாசித்தீர்களானால் தேவனுடைய மகிமையை நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே எஸ்தர் ராஜாத்தியுடைய ஜெபத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். எஸ்தரும் ஜெபத்தின் மூலம் அவள் ஒரு சூழ்நிலையை, தேசத்தின் சூழ்நிலையை மாற்றின ஒரு ஸ்திரியா இருக்கிறாள். எஸ்தர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். எஸ்தர் 4வது அதிகாரம் 16வது வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற ஜூதரெல்லாம் கூடிவர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். பாருங்கள், எஸ்தருடைய விசுவாசத்தை பாருங்கள். எஸ்தர் ராஜாத்திக்கு அந்த ராஜா அவன் கணவனாக இருக்கிறான். எத்தனையோ வழிகளிலே அவள் ராஜாவிடத்திலே போய் தனக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்லியிருக்க முடியும். ஆனால் எஸ்தர் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். நான் தேவனுடைய சமூகத்திலே போக போகிறேன் என்று அவள் தன்னோடு இருக்கிற எல்லா தாதிமார்களையும் கூடி வர செய்து உபவாசித்து அவள் ஜெபிக்கிறாள். அவள் அல்லும் பகலும் உபவாசம், புசியாமலும் குடியாமலும் என்று அவள் உபவாசித்து அவள் முழங்கால நின்று கதறின அந்த ஜெபம் அந்த தேசத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அந்த ஜூத இனம் காப்பாற்றப்பட்டது. அதுபோல நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே
எந்த சூழ்நிலையானாலும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை எங்களுடைய தாய் தகப்பன்மார் ஜெபித்த ஜெபத்திலே நாங்கள் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கு ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் ஒரு தாய் தகப்பன்மாராய் இருந்தால், தாய் மாத்திரமல்ல தகப்பனை நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் எழும்ப வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபந்தான் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியையும் நிச்சயமாக அது காப்பாற்ற முடியும். எந்த சூழ்நிலையானாலும் தேவன் உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் முதலாவதாக பார்த்தோம், ஒரு முழங்காலை ஜெபிக்கிற ஒரு தாயுடைய ஜெபம் எப்படிப்பட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் கூட இந்த நாளிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் முழங்காலில் இருந்து ஜெபிப்பீர்கள் என்று. இரண்டாவதாக, ஒரு தேவ பக்தியுள்ள தாயுடைய அடுத்த இரண்டாவது குணாதிசயம் அவருடைய விசுவாசம் பலமுள்ளதாக இருக்கும். அவருடைய ஃபெய்த் இஸ் ஸ்ட்ராங். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஜனிக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்கள், இந்த தீமோத்தேயுடைய வாழ்க்கையில விசுவாசம் எப்படி வருகிறது. முதலாவதுடைய பாட்டியுடைய வாழ்க்கையில விசுவாசம் உள்ள ஒரு பாட்டியா இருக்கிறாள். அந்த பாட்டியுடைய விசுவாசம் அவருடைய மகளுக்குள்ளே வருகிறது, தாய்க்குள்ளே வருகிறது. அதே அந்த தாயுடைய விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ளே கடந்து வருகிறது. பாருங்கள், ஒரு தாய் செய்கிற அந்த விசுவாசம், அது ஒரு தாய் செய்கிற ஜெபம், அது சந்ததி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களோட பிள்ளைகள் உங்களை பார்த்து ஜெபிப்பார்கள். நீங்கள் விசுவாசத்தோடு நடக்கும்போது நிச்சயம் பிள்ளைகள் அதை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிற காரியம் அதுதான். பாருங்கள், முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்களும் உன் தாயாகிய ஜனிக்கியாளுக்கும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. தீமோத்தேயுக்குள்ளே அந்த சந்ததியாய் அந்த விசுவாசம் கடந்து வருகிறது. நீங்களும் கூட உங்களோட பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் வாழ வேண்டும். நீங்கள் ஜெபிக்காமல் தூங்கிக் கொண்டிருந்தால் பிள்ளைக்கு எப்படி யார் ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார்கள்? நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் எங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதை விட எங்களை பார்த்து பிள்ளைகள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வார்கள். சாலமோனுடைய காரியத்தை பாருங்கள். தாவீது அடிக்கடி சாலமோனுக்கு சொல்லுவது, நீங்கள் நீதிமொழிகளை வாசித்தால் உங்களுக்கு தெரியும், ஞானம் 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 என்று நிறைய காரியங்கள் கடந்து வருகிறது. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது, ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. அதே 4வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலே சொல்லுகிறார், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. பாருங்கள், தாவீது தன்னுடைய மகனுக்கு போதிக்கிறார், ஞானம்தான் முக்கியம், ஞானத்தை சம்பாதி, நீ என்னத்தை சம்பாதிக்காட்டியும் நீ ஞானத்தையும் புத்தியையும் சம்பாதி என்று. பாருங்கள், சாலமோன் ராஜாவாகி அவர் ஒரு தேவன் இரவு சொப்பனத்திலே சாலமோனிடத்திலே கேட்கிறார், சாலமோன் உனக்கு வேண்டியதை என்னிடத்திலே கேளண்டு. சாலமோன் தேவனிடத்திலே பாருங்கள், இந்த அவர் எவ்வளோ கேட்டுக்கலாம், அவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்ட போகிறேன் நேசப்பா, எனக்கு ஹெல்ப் வேணும், அந்த தேவைகளை சந்தியுங்க, அதை செய்யுங்க. ஆனால் முதலாவது தேவனிடத்திலே சாலமோன் கேட்ட காரியம், எனக்கு ஞானத்தை தாங்கண்டு. அப்படியே சாலமோனுக்குள்ள அந்த அறிவு வந்தது. அந்த தகப்பன் போதித்து கொண்டே இருந்தார். தாவீது சாலமோனுக்கு, நீ ஞானத்தை சம்பாதி என் மகனே, புத்தியை சம்பாதி, ஞானம்தான் முக்கியம். அந்த தகப்பனார் போதித்த அந்த போதனை சாலமோனுடைய சிந்தனை இருந்தது நிமித்தம் சாலமோன் உடனடியாக தேவனிடத்திலே கேட்கிறான் ஞானம். பாருங்கள், உங்கள் யாவருக்கும் தெரியும், சாலமோன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்கும்போது சாலமோன் கேட்காத எல்லா ஐஸ்வர்யத்தையும் தீர்க்காயுசையும் தேவன் ரெட்டிப்பாக சாலமோனுக்கு கொடுக்கிறார். சாலமோனை போல ஒரு ஞானவான் இந்த உலகத்தில் இருந்ததும் இல்லை, இனி இருப்பதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 3வதாக நாங்கள் பார்க்க போகிறோம், ஒரு தேவ பக்தி உள்ள தாயுடைய அன்பு அது ஸ்ட்ராங்காக இருக்குது. லவ் இஸ் ஸ்ட்ராங். அவருடைய அன்பு உறுதியாக இருக்கும். ஒரு தேவ பக்தி உள்ள தாயுடைய முதலாவது முழங்கால் பலம் உள்ளதாக இருக்கும். 2வது விசுவாசம் பலம் உள்ளதாக இருக்கும். 3வதாக அவருடைய அன்பு அது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய வார்த்தையில் சொல்லுகிறார், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். தேவன் தன் எங்கள் மேலே வைத்த அன்பை ஒரு தாயுடைய அன்புக்கு ஒப்பிடுகிறார் என்றால், ஒரு தாயுடைய அன்பு எவ்வளவு வெளியேற பெற்றது. தேவனுடைய அன்பு தான் இந்த உலகத்திலே மாறாதுன்னு சொல்லுகிறோம். அதே தேவனே ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று அவர் வேதத்திலே குறிப்பிடுகிறார். நாங்கள் திருப்பிக் கொள்வோம். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 2வது 3வது வசனம்.
யாத்திராகமம் 2வது அதிகாரம் 3வது 2-3. அந்த ஸ்திரீ கர்ப்பவதி ஆகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளதென்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற்பட்டி எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். பாருங்கள், மோசேயுடைய தாய் ஜோக்கபேத்தை குறித்து தான் இதில் சொல்லப்படுகிறது. எல்லா ஆண் பிள்ளைகளையும் அந்த நேரத்தில் அழிக்கப்படும் போது மோசேயுடைய தாய் என்ன செய்கிறார், அந்த பிள்ளையில வைத்து அன்பு நிமித்தம் அந்த பிள்ளையை எப்படியாவது நான் காப்பாற்றி விட வேண்டும் என்று ஒரு நாணல் பட்டியலை வைத்து அந்த பிள்ளையை என்ன செய்கிறாள், நதியிலே அவள் அனுப்பி விடுகிறாள். அதுதான் ஒரு தாயுடைய அன்பு. எந்த சூழ்நிலை வந்தாலும் பாருங்கள், சில நேரங்களில் சில பெற்றோர்கள் தங்கள் உயிரை கொடுத்து கூட ஒரு விபத்து வரும்போது பிள்ளையின் தாயும் கடந்து போவார்கள். நான் மரித்தாலும் பரவாயில்லை, என் பிள்ளையை நான் காப்பாற்றுவேன் என்று உயிரை கொடுத்த எத்தனையோ தாய்மார்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இந்த உலகத்திலேயே. அதான தாயுடைய அன்பு வெளியேறப்பெற்றது. நீங்கள் ஒருபோதும் உங்கள் தாயை துக்கப்படுத்தாதிருங்கள். உங்கள் தாயோடு நேரத்தை செலவிடுங்கள். இந்த உலகத்திலே நாங்கள் வாழப்போகிற நாட்கள் கொஞ்ச நாட்களாய்த்தான் இருக்கிறது. இந்த உறவுகள் எல்லாம் இந்த உலகத்தோடே முடிந்து போய்விடும். நாங்கள் மறுமைக்குள்ளே எந்த சொந்தங்களையும் நாங்கள் கொண்டாட முடியாது. நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய தாயை கனப்படுத்துங்கள், அவளை சந்தோஷப்படுத்துங்கள். ஒரு பீட்டர் ரிச்லி என்பவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு வாலிபன் பீட்டர் ரிச்லிங் ஒரு வாலிபன் என்ன செய்கிறார், இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு அவர் கப்பலிலே பிரயாணப்பட்டு போகிறார். அவர் முதலாவது ஒரு கப்பலிலே பிரயாணப்படும் போது அந்த கப்பல் சேதமடைந்து எல்லாரும் அந்த கப்பலில் இருக்கிறவர்கள் மறித்து போகிறார்கள். ஆனால் இந்த பீட்டர் ரிச்லி என்பவர் மட்டும், இந்த வாலிபன் மட்டும் காப்பாற்றப்படுகிறான். 2வது கப்பலில் ஏறுகிறான். அதே கப்பலும் புயலினாலே சேதமடைந்து எல்லாரும் மறித்து போகிறார்கள். இந்த வாலிபன் மட்டும் காப்பாற்றுகிறான். இப்படி 5 படகிலே அவன் ஏறி 5வது படகில் அவன் வரும்போது அவன் பட்ட கஷ்டங்களை கேட்டு அந்த படகுல இந்த மாலுமிகள் அவனுக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸுகள், உடுப்பு, சாப்பாடு எல்லாத்தையும் கொடுக்கிறார்கள். கொடுத்து அவனுக்கு உதவி செய்து அவனை தேற்றி விட்டு அவங்க சொல்லுகிறாங்க, நீ எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் வாலிபனே என்று. என்ன உதவி? நீங்கள் இவ்வளோ உதவி எனக்கு செய்து விட்டீர்கள், நிச்சயமாய் நான் உங்களுக்கு உதவி செய்வேன். அந்த வாலிபன் இந்த மாலுமியை பார்த்து சொல்லுகிறார், இந்த போட்டுக்குள்ளே ஒரு தாயார் பயணித்து கொண்டிருக்கிறார், மரண படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கிறார், சாவார்கள் என்று மரிப்பார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் மறிக்கவில்லை. ஆனால் ஒரு வார்த்தையை மாத்திரம் அந்த தாயார் திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறார் என்றால் எந்த வார்த்தை என்று கேட்கும்போது, நான் என் பிள்ளையை சாகும் முதல் என் பிள்ளையை நான் பார்க்க முதல் நான் சாகக்கூடாது ஏசப்பா, என் பிள்ளையை நான் பார்க்க முதல் சாகக்கூடாதுன்னு அந்த தாயார் கண்ணீரோடு அந்த படகுகளை அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். மரண படுக்கையில் அவர் சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லாரும் போய் நடித்து விட்டோம், நான் தான் உங்களுடைய மகன், அம்மா நான் வந்து நிற்கிறேன். இல்லை, அந்த ஒரு தாய்க்கு தெரியும் இது தன்னுடைய பிள்ளையண்டு. எவ்வளவுதான் வயசு போனாலும் பிள்ளையை தாயார் இலகுவாய் இனங்காண்பார்கள். அந்த தாயார் நம்பவில்லை. இந்த வாலிபனை சொல்லுகிறார்கள், நீ போய் ஒரு வீச்சை நடித்து காட்டு, நீ வாலிபனாக இருக்கிறபடி ஒருவேளை அந்த தாயார் நம்புவார்ண்டு. இவன் போகிறான், போய் அந்த தாயாருக்கு முன்பாக நின்று நடிக்கிறான், அழுகிறான். அந்த தாயாரும் கண்ணீர் விடுகிறார்கள். தூரத்தில் நின்று இந்த மாலுமி பார்க்கிறார்கள், இவனை நடிக்கத்தானே விட்டு இவனு இவ்வளோ நடிக்கிறானே என்று இவனை கூப்பிடுறார்கள், நீ வா வா என்று. இவன் வரவில்லை. இந்த மாலுமியார் கிட்ட போகிறார்கள், என்னதான் சம்பவிக்கிறது, போய் கிட்ட போய் பார்ப்போம் என்று. அந்த மகன் அந்த தாயாருடைய பிள்ளையாகவே இருந்தான். பாருங்கள், இத்தனை கப்பல் சேதத்திலே அந்த மகனை, அந்த வாலிபனை, அந்த பீட்டர் ரிச்லியை ஆண்டவர் காப்பாற்றி அந்த தாயிடத்தில் அந்த மரணிப்பதற்கு முன்பதாய் அந்த போட்டுக்களை கொண்டு வந்து சேர்த்தார். அதான் நம்முடைய தேவன், எங்கள் தாயுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். இந்த இடத்துல நாங்கள் இருப்பது கூட எங்கள் தாய் தகப்பனுடைய ஜெபமாய்த்தான் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் இந்த நாளிலே எங்கள் தாய் தகப்பிலே நாங்கள் ஜெபித்து அவர்களுடைய ஜெபத்திலே வாழ்ந்த நாட்கள் முடிந்து போய் நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் எழும்ப வேண்டும். ஏனென்றால் கொடிய நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்கள், எங்கு பார்த்தாலும் பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, வியாதிகள், மரணங்கள், பிள்ளைகள் மேலே சத்துரு குறிவைத்து அவன் தாக்கி கொண்டிருக்கிறான். பெற்றோராகிய நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபம் எந்த சூழ்நிலையானாலும் அந்த ஜெபம் மாற்றம். ஒரு ஊழியனுடைய சாட்சியை கேட்டேன். அவர் சொல்லுவார், எல்லா ஃப்ரெண்ட்ஸோடு நான் போவேன், அவர்கள் நல்லா பாவம் செய்வார்கள், நானும் போய் அவர்களோடு பாவம் செய்து என்ஜாய் பண்ணுவேன்னு போவேன். அவங்களெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க, ஆனால் என்னால் அதை செய்ய முடியாது, ஏதோ தடை வந்து நான் வீட்டுக்கு திரும்பி வந்துவிடுவேன். அதனுடைய தாயாருடைய ஜெபம் தானண்டு. நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு பின்னாலே நாங்கள் எங்குமே நாங்கள் தெரிய முடியாது இந்த உலகத்திலே. ஆனால் நீங்கள் அறை வீட்டுக்குள்ளே தாய் தகப்பன்மா நீங்கள் முழங்கால் படிட்டு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், பிள்ளைகள் எந்த தேசத்தில்
பாதையிலே போனாலும் எந்த திசையில் இருந்தாலும் நிச்சயமாய் அவர்களை பாதுகாத்து தேவனுடைய வழியில் அவர்களை நிச்சயமாய் நடத்தும். நான் சில பேரை பார்த்திருக்கிறேன், அவர்கள் நல்லா இருப்பார்கள், வசதியாக இருப்பார்கள், ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆனால் சொல்லுவார்கள், ஓ நான் ஜெபிக்கிறேன், எனக்கு நல்லா தான் ஆசீர்வாதம் இருக்குது, எல்லாம் நான் கேட்குறதெல்லாம் கிடைக்குதுண்டு. ஒருவேளை உங்கள் ஜெபமாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்காக உங்கள் தாய் தகப்பன்மார் ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் பெறலாம். தாய் தகப்பன்மார் இந்த பூமியை விட்டு கடந்து போகும்போது நீங்கள் ஒருவேளை இந்த உலகத்திலே நிலையற்று அலைகிறவளாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் விசுவாசத்தோடு, நான் ஆண்டவரே என் பிள்ளைக்காக நான் இன்றைக்கு திறப்பில் நிற்பேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பும் போது நான் என் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது 2 பேருடைய கையை நான் வானத்துக்கு நேராக தூக்கி சொல்லுவேன், எசப்பா நீங்கள் கரம் பிடிங்க ஆண்டவரே, அவர்கள் உங்களுடைய கரத்தை பிடித்தால் விட்டு விடுவார்கள், நீர் என் பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமில்லாத நண்பர்கள் பிள்ளைகளை நெருங்கக்கூடாதப்பா, அப்படிப்பட்ட நண்பருடைய உறவுகள் இருந்தால் அதை துண்டியுங்க ஆண்டவர் என்று ஒவ்வொரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகும்போது என் தாயாரிடத்தில் நான் கற்றுக்கொண்ட காரியம். எங்கு நாங்கள் வெளியே போனாலும் வாசலில் நாங்கள் ஜெபித்து விட்டுத்தான் என் தாயார் எங்களை அனுப்புவார்கள். அதே தான் நான் என் பிள்ளைகளுக்கு இதனுடைய கிருபை நாளை செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது எங்கே போனாலும் வாசல் நின்று ஒரு நிமிஷம், ஏசப்பா என் பிள்ளையோடு நீங்கள் கடந்து போகண்டுக்கு ஆபிரகாம் ஜெபித்தது போல ஆண்டவரே ஒரு தூதனை அனுப்புங்கப்பா, என் பிள்ளையை பாதுகாருங்க. நிச்சயமாக உங்களுக்காக நியமிக்கப்பட்ட பணிவிடையின் தூதர்கள் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாப்பார்கள், உங்களையும் பாதுகாப்பார்கள். ஹல்லேலூயா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான செய்தியாக இருக்கிறது. கர்த்தர் பேசுகிறவராய் இருக்கிறார். தாய்மார் எவ்வளவு முக்கியமாக இருக்க வேண்டும், ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், விசுவாசத்தில் வல்லவர்களாய் காணப்பட வேண்டும், ஆண்டவரை முழுமையாய் நம்ப வேண்டும், ஆண்டவரின் வழிநடத்தலில் நடத்தப்பட வேண்டும், பிள்ளைகளுக்கு அன்பை காண்பிக்க வேண்டும், தெய்வீக அன்பை அவர்கள் பிழை செய்தாலும் கண்டிக்க வேண்டும். அதை விட அன்பை காண்பித்து அந்த அன்பு சில வேளை பிழை செய்தால் அவர்களை மனம் திரும்ப வைக்கும் தேவனின் வார்த்தை எடுத்து போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏதோ தானோ என்ற வார்த்தைகள் அல்ல, தேவனின் வார்த்தையின்படி பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ ஆண்டவரின் வார்த்தை அந்த பிள்ளைகளை மாற்றுகிறதா இருக்கிறது. எங்கள் வார்த்தைகள் மாற்றாது, தேவனின் வார்த்தை மாற்றுகிறதா இருக்கிறது. ஆவிக்குரிய தாய்மார்கள் முக்கியமாக இருக்கிறார்கள். சபைக்காக, சபை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தாய்மார்கள் வேண்டும். அநேகர் எழும்ப வேண்டும். தாய்மார்கள் எழும்பினால் தான் அங்கு எழுப்புதல் உண்டாகிறதாய் காணப்படுகிறது. சில வேளை தகப்பன்மார்கள் கண்டிப்பார்கள், தாய்மார்கள் அரவணைப்பார்கள். அப்பொழுது அங்கு ஒரு மாற்றம் உண்டாகும். கண்டிப்பும் இருக்க வேண்டும், அன்பும் இருக்க வேண்டும். சில வீட்டில் கண்டிப்பினால் பிள்ளைகள் ஓடி போகிறார்கள் என்று காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தேசத்தில் கண்டித்து அங்கு வளர்க்கும் போது அவர்கள் ஒரு வயது வரும்போது அவர்கள் வீட்டை விட்டே ஓடிப்போய் பெற்றோர்களை அங்கு கலகம் பண்ணுகிறார்கள், சமாதானத்தை குலைத்து விடுகிறார்கள். தேவனின் தாய்மார்கள் ஜெபித்து அன்பை காண்பித்து தேவ வார்த்தையில் நடத்த பிள்ளைகளை நடத்த வேண்டும். அவர்களை தேவனின் வழியில் நடத்தும் போது, அந்த விசுவாசத்தில் நடத்தும் போது அவர்கள் வளர்ந்தும் அதை கற்றுக்கொள்வார்கள். இப்போ இந்த சின்ன வயதில் சொல்வார்கள், அங்கே வேலைத்தடத்தில் சொல்வார்கள், இப்போ அவர்கள் நீ போகிற இடத்துல போகிறார்கள், ஆனால் வயது வரும்போது அவர்கள் உலகத்தை தேடித்தான் போவார்கள் என்று சில பேர் சொல்லுவார்கள். தேவனை அறியாதவர்கள், தேவனை புரியாதவர்கள் இப்படி சொல்லுவார்கள். ஆனால் தேவ வார்த்தையில் நாம் நடத்தும் போது, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது அவர்கள் வளர்ந்தாலும் கர்த்தருக்குள் வளருவார்கள், கர்த்தருக்குள் அவர்கள் பலப்படுத்துவார்கள். ஆனால் நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். பிள்ளையை மாற்ற முடியாது, பிள்ளை முன்னேற முடியாது.
முடியாது, பிள்ளை படிக்க முடியாது என்று அசுவிசுவாசத்தை விட்டுவிட்டு விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நிற்கும் போது பிள்ளையை தேவன் நடத்துவார். பிள்ளையை கர்த்தர் போதிக்கிறவராய் இருக்கிறார். அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிற தேவன் பிள்ளைகளை நிச்சயமாய் நடத்துவார். பிள்ளைகளை எப்பொழுதும் அவர் கண்காணிக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் தாயின் ஜெபம் முக்கியமாய் இருக்கிறது. தாயின் ஜெபம் தாங்கும். அதே போலதான் தாய் எப்படி பிள்ளைகளை நடத்துகிறாளோ அப்போதான் அவர்கள் வளர்ந்தும் ஒரு நினைவு வரும், கஷ்டத்தில் நினைவு வரும், எப்படி என் தாய் நடத்தினாள், எப்படி போதித்தாள் என்று அப்போ நினைவு வரும்போது அவர்கள் மனம் திரும்பி தேவனிடத்தில் சேருவார்கள், அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அதே போலதான் ஆண்டவரை நாம் விட்டுவிடாதபடி, அந்த கரம் பிடித்தவரை விட்டுவிடாதபடி நடக்க வேண்டும். அதுதான் முக்கியமாக இருக்கிற இந்த கடைசி காலத்தில் எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும், எப்படி கர்த்தருக்குள்ளே நடத்தணும், எப்படி அவர்கள் பரிசுத்தமாய் நடத்தப்பட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல பிள்ளைகளும் கர்த்தரை தரிசிக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் எங்கு பார்த்தாலும், எந்த திசையை பார்த்தாலும் பொல்லாத கிரிகைகள், பொல்லாத தீங்கான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் எங்கு போனாலும் கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். பெற்றோர்கள் இல்லாவிட்டாலும் அங்கு கர்த்தர் அவர்களை நடத்தி பாதுகாக்கணும் என்றால் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், தேவ வார்த்தையில் வளர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். யாவரும் எழுந்த வண்ணமாக ஆண்டவர் பேசினவர், பேசுகிற தேவன், வழி நடத்துகிற தேவன். இந்த ஆராதனைக்கு வரும் முன்பதாக தடைகள் எல்லாம் ஆண்டவர் அகற்றி போட்டார். கலகம் இப்படி இந்த டைமுக்குள்ள முடிக்கணும் என்று ஒரு இது அழுத்தமாக இருந்தது. ஆனால் தேவன் அதையெல்லாம் நீக்கி போட்டு நம்மை ஆண்டவர் நடத்துகிறவராக ஒவ்வொரு சிறு காரியத்தில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். எங்கள் ஊழியம் துவங்கின காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை நடத்துகிறார், ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறார், ஆண்டவர் ஒவ்வொரு ஜெபங்களையும் கேட்கிறார். நாங்கள் பாஸ்டிங் பிரேயர்ல ஜெபித்தோம் அல்லவா, அவர்கள் நல்லா பர்த்டே சந்தோஷமாய் கொண்டாடணும் என்று நாம் ஜெபித்தோம். நேற்று சந்தோஷமாய், சமாதானமாய், சம்பூரணமாய் அவர்கள் அந்த பர்த்டேயை கொண்டாடினார்கள் என்று மெசேஜ் போட்டார்கள். ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவர். இந்த ஜெப வீட்டில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் நிச்சயம் பதில் உண்டு. ஆண்டவர் எங்களை காண்கின்ற தேவன் என்று அழைக்கப்படுகிறவர். காண்கின்ற தேவன், எங்கள் ஜெபங்களுக்கு பதில் உண்டாகிற தேவன். எல்லாரும் தாய்மாரை நினைப்போம், எல்லாரும் தாய்மாரை நினைப்போம், எங்களை பெற்ற தாய்மார்களை நினைப்போம். இந்த நேரத்தில் அவர்கள் எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சமூகத்தில் நாங்கள் நெபிக்கும் போது அவர்களின் சூழ்நிலைகள் மாறும், அவர்களின் சூழ்நிலை மாறும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே பெற்றோரை நினைவு கூறுகிறோம், ஆண்டவரே தாய்மாரை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே இந்த நாளில் பேசப்பட்ட வசனத்தின் ஊடாக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தாய்மார்கள் ஜெபத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படுவார்களாக, விசுவாச வல்லவர்களாய் காணப்படத்தக்கதாக, தேவனின் ஞானத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படத்தக்கதாக, தேவ வார்த்தையினால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எந்த வயது வந்தாலும் அவர்கள் தள்ளாடும்படி கர்த்தரின் பலத்தினால் நிரப்பப்படுவார்களாக, சுகவீனங்கள் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே மூட்டு நோவுகள் வெளியேறுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா குழப்பங்களும் சூழ்நிலைகள் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே எந்த தாய்மாரா இருந்தாலும், இந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன்.
சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே மாற்றப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் மாற்றப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் மாற்றப்படுவதாக. தீக்காய்ச்சை கண்டறிவிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வயதுல போனாலும் தீக்காய்ச்சோடு புது பலத்தோடு அவர்கள் சுகத்தோடு பலத்தோடு இருக்கத்தக்கதாக கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக, மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே, நீங்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, பிள்ளைகள் நிமித்தம் கவலைப்படுகிற பெற்றோர்கள் இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக. தேவனிடத்தில் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பத்தக்கதாக திரும்பும் போது பெற்றோரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளால் மாற்றப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அற்புதங்களை செய்யுங்க. குடும்பத்தில் அற்புதங்களை செய்யுங்க. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரே. Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே, தொடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மேத்திக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜேதனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, திரட்டிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜாக்கிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஒவ்வொருவர் மிகாயலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யோகசிபாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் புது பலன் அடைந்து கர்த்தர் பயபக்தியோடு நடக்கத்தக்கதாக எந்த வயது வந்தாலும் ஆண்டவரே அவர்களை நடத்துகிற தேவன் என்னும் நடத்துவீராக. எல்லாத்திலும் அவர்கள் பெஸ்டா இருக்கணும், ஒன்றும் குறைவுபடக்கூடாது. தேவ ஞானம், தேவ வல்லமை, தேவ கிருபை, தேவ பலம் இறங்கி வரத்தக்கதாக, தேவனின் விசுவாசத்தில் வளரத்தக்கதாக, ஜெப வீரர்களாய் மாற்றப்படத்தக்கதாக, துதி வீரர்களாய் மாற்றத்தக்கதாக, ஆராதனை வீரர்களாய் மாற்றத்தக்கதாக, தேவ வார்த்தையில் வல்லவர்களாய், செயல்களில் வல்லவர்களாய் மாற்றத்தக்கதாக மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை நீர் கேட்டு வழி நடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே, ஜெப வீட்டில் வருகிறவர்கள், ஜெப வீட்டில் ஆண்டவரே இந்த லைஃபை பார்க்கிறவர்கள், ஒவ்வொரு குடும்பங்களால் ஜெப வீடாய் மாறத்தக்கதாக, வீடுகள் எல்லாம் ஜெப வீடாய் மாறத்தக்கதாக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்கள் அதிசயங்களை நடத்துவீராக. தேவ பிரசன்னம் வீடுகள் மேல இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடையத்தக்கதாக ஒவ்வொரு குடும்பங்களும் இருக்கத்தக்கதாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாள் விசேஷித்த நாளாக இருக்கிறது. பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், பெற்றோருக்கு அன்பை காண்பிக்க வேண்டும், அவர்களை மகிழ்ச்சியாய் வைத்து நடத்த வேண்டும். எங்கிருந்தாலும் எந்த இடம் இருந்தாலும், அவர்கள் தூர இடம் இருந்தாலும் அவர்களை நாங்கள் மகிழ்ச்சி உள்ள தாயாய் மாற்றி அமைக்க வேண்டும். நீங்கள் செய்கிற பேசுகிற காரியத்தில் அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். என் பிள்ளை இப்படி செய்தான், இப்படி பேசுகிறான், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறான், நான் ஜெபித்த ஜெபம் இது கேட்கப்பட்டது என்று தாய்மார்கள் சொல்லணும். என் பிள்ளைக்காக நான் கண்ணீர் விட்ட ஜெபம், என் பிள்ளைக்காக குமுறின ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் என்று மகிழ்ச்சி அடையத்தக்கதாக வருகிற நாட்களில் ஆண்டவர் செய்வார். அது தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். வருகிற நாட்களில் அவர்களின் ஜெபத்துக்கு பதில் உண்டென்று அவர்கள் மகிழத்தக்கதாக ஆண்டவர் மாற்றுவார். அப்படியான சூழ்நிலையாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு சந்தேகம் இல்லை. ஆண்டவர் நிச்சயமாய் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். அடுத்த கிழமை பெண்டெகோஸ் நாளாய் இருக்கிறது. சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற நாம் ஆயத்தப்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரின் அபிஷேகம் எனக்குள்ளே வர வேண்டும். அபிஷேகத்தை உணரணும், ஆண்டவர் அசைவாடுகிறதை உணரணும். அந்த பெண்டெகோஸ் நாள் அன்று அவர்கள் 120 பேர் இருந்த இடத்தை ஆண்டவர் நிரப்பினார்.
அக்கினி மயமான நாவுகள் அவர்கள் மேல் வந்தது. அதே போல இந்த நாட்களிலும் அப்படியாய் எங்கள் மேல் வந்து அமர வேண்டும். ஜெப வீட்டில் இருக்கிறவர்கள் மேல அமரணும். பார்க்கிறவர்கள் மேல தேவ ஆவியானவர் பொழிந்தருள வேண்டும் என்று நாம் ஜெபித்து விட்டு அடுத்த கிழமை வர வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த இடத்திலே நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் எதை செய்தாலும் உம் நாமம் மகிமைப்பட உம் பாதுகாப்பு இருக்கட்டும், உம் வழி நடத்தல் இருக்கட்டும், தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரே உம் சித்தத்தின்படியே நாங்கள் செய்ய, எதை பேசினாலும் ஆண்டவரே உம் சித்தத்தின்படி நாங்கள் பேசத்தக்கதாக எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க தான் ஜெபத்தை கேட்கிறவர், பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கடந்து போகும்போது, பெற்றோர்கள் கடந்து போகும்போது, ஒவ்வொரு குடும்பங்களும் கடந்து போகும்போது கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ மகிமை வெளிப்படுவதாக, உம் சித்தம் நிறைவேறுவதாக, உம் நோக்கம் நிறைவேறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க தான் வழி நடத்தணும், ஆசீர்வதிக்கணும், தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உரங்களையும் மறவாதே. ஆமென்.